நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் மச்சான், என்னடா ஆபீஸ்ல யாரையுமே காணோம்? டேய் எதுக்குடா சிரிக்கிற? மச்சி 300 பேர் வேலை செய்யற இந்த ஆபீஸ்ல 3/4 பேர் வந்திருக்காங்க. இல்ல நீ யாரை காணும்னு சொல்ற? டேய் ராஜி இன்னும் வரலடா. டேய் உன் ஆள் வரலனா ராஜி மட்டும் ஏன் வரலன்னு கேளு. அதை விட்டு 3/4 ஆபீஸ காணும்னு போய் சொல்ற? டேய் கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய பதில் சொல்றதுக்கு ராஜி எங்க இருக்கான்றது ஈஸியா சொல்லிருக்கலாம்ல. சொல்லட்டுமா? ராஜி கேண்டீன்ல இருக்கா. லக்ஷ்மி இல்லாம அவ தனியா போக மாட்டாளே. பாஸ் மாப்பிள்ள பாக்குறாங்க பாஸ். என்னது? ஆமா மச்சான், மாப்பிள்ள அவள பாக்குறாரு, அவ மாப்பிள்ளைய பாக்குறா. வந்துட்டானா? டேய் அதுக்கு நீ ஏன்டா பல்ல கடிக்கிற? இந்த மீசக்காரனுக்கு அறிவியலடா. மச்சான் இப்ப சம்பந்தமே இல்லாம எதுக்குடா செக்யூரிட்டியை திட்டுற? டேய் அவங்க அப்பாவை திட்டுறா. செக்யூரிட்டியோட அப்பாவை நீ ஏன் மச்சான் திட்டுற? ராஜியோட அப்பாவை திட்டுறா. அதான்டா ஏன் கேக்குறேன். எவனாவது ஆபீஸ்ல வச்சு பொண்ணு பார்க்க வைப்பானா? ஏன் பார்க்க முடியாது? பாவுண்டா, அவ வீடு எங்க டொக்கு சந்தில இருக்கும். அங்க போய் பார்த்தா நல்லா இருக்கும். இப்படி ஐஃபையா ஏசில கூலா பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபீலா இருக்கும்ல. அதான் மீசக்காரன் இங்க ஏற்பாடு பண்ணிருக்கான். என்ன மச்சான் பாக்குற? ஒண்ணு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கறது பில்டப் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதான் ஒரே கல்ல 2 மாங்காய். பெண்ணும் அவள் வேலை சார்ந்த இடமும். வெறுப்பேத்ததரா. இப்படி அவசரமா அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எதுக்குடா அவளை வேலைக்கு அனுப்பணும்? மச்சான் நீ பார்த்து காண்டாவதான்டா. ஏய் முறைக்காதடா, சும்மா சொன்னேன். வேஸ்ட்ரா. என்ன வேஸ்ட்? எல்லாமே தான். எல்லானா புரிஞ்சிக்கவே முடியலடா. டேய் கரெக்டா சொல்லு. வேஸ்டா இல்ல புரிஞ்சுக்க முடியலையா? ரெண்டும் தான்டா. யார புரிஞ்சுக்க முடியல? அதான் அந்த மீசக்காரனையும் அவன் பெத்த பொண்ணையும். நீ புரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அந்த பிரபா புரிஞ்சிட்டா போதாதா? யாரா அவ? அவ இல்ல மச்சான், அவன். மாப்பிள்ள பேரு பிரபாங்கிற பிரபாகரன். சரி வா கேண்டீன் போய் பாப்போம். சேச்சே நம்ம எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு? டேய் வாடா, அவன் எப்படி இருக்கான்னு போய் பாப்போம். எதுக்கு மச்சான் வம்பு? பாருடா, இஷ்டம் இல்லனா கால்களா இருந்தாலும் தொடக்கூடாது. இஷ்டப்பட்டா ஒபாமா பொண்ணா இருந்தாலும் விடக்கூடாது. என் பாலிசி வேற. என்ன? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்ட பொண்ணை விடக்கூடாதுடா. டேய் ராஜினா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? சும்மா குண்டக்க மண்ட கேள்வி கேட்காத. கூட வரியா இல்லையா? வரல. சரி நான் கிளம்புறேன். ஹலோ ராஜி. ஆமா ஆமா, நம்மால அங்கதான் வந்துட்டு இருக்கான். யூ ஸ்டார்ட் தி மியூசிக். நான் லேட்டரா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். செத்தடி செங்கம்பலம். Thank you. Excuse me. Yes. நான் இங்க உட்காரலாமா? Please. Thank you. நீங்க இங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றீங்க? நான் அட்மின்ல இருக்கேன். ஓ, டிரான்ஸ்போர்ட்ல நான் தான் பார்க்கறேன். ஓகே ஓகே. சரி ஓகே, அப்புறம் மீட் பண்ணலாம். சரி பை பை. கார்த்திகேயன். யோ யார் நீ? யாருன்னு தெரியல. ராஜி, ராஜலக்ஷ்மியோட ஃப்ரெண்ட். எந்த ராஜலக்ஷ்மி? ஓ பேரு கூட தெரியாதா? இப்போ உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே. ஓ அவங்களா? அவங்களுக்கு என்ன? நீங்க என்ன பண்றீங்க? புரியல. என்னவா ஒர்க் பண்றீங்க? அட்மின் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். ஓ அவ்வளவுதானா? என்ன சம்பளம்? நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? எதுவுமே கேட்காம பொண்ணு கொடுத்துருவாங்களா? பொண்ணா? அந்த மீசக்காரன் வேணா கேட்காம இருக்கலாம், நான் கேட்பேன். நீ சொல்லணும். எனக்கு திருப்தியா இருந்தாதான் நீ ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். என்ன ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளம் என்னன்னு சொல்லு. உனக்கு எதுக்கு என் சம்பளத்தை நான் சொல்லணும்? சொல்லணும். 22,000.
போதுமா? போதாது. எப்படியா போதும்? இதை வச்சு எப்படி குடும்பம் நடத்துவேன்னு யோசிக்க வேண்டாம்? அது ஏன் பிரச்சனையா? உனக்கு என்ன? அம்மா அப்பா தங்கச்சி தம்பிங்கெல்லாம் இருக்காங்கல்ல. தம்பி இல்ல, தங்கச்சி தான் இருக்கு. அதுக்கு என்ன போ? சுத்தம். அதுங்களுக்குலாம் நீ தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் தங்கச்சிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு உனக்கே இவ்வளோ அவசரம்? நான் எப்பயும் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். சும்மா நடிக்காத. பொண்ணு பார்க்க வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சீனை போடுற. நான் எந்த பொண்ணையா பார்க்க வந்தேன்? இப்போ நீ ராஜியை பார்க்க தானே வந்த? என்ன விளையாடுறியா? முதல்ல ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி உன்னை கம்ப்ளைண்ட் பண்றேன். எங்க இருந்து வந்துட்டு எங்க ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? எங்க இருந்து வந்தாங்க? உன் ஆஃபீஸ் எது? இதான்டா. உன் ஹெச்ஆர் தான்டா எனக்கும் ஹெச்ஆர். நான் தான்டா உனக்கும் அட்மின், உங்க அப்பனுக்கும் அட்மின். நீங்க யாரு? நீ யார் டீம்னு சொல்டா. சூசன் டீம். நக்கல் விடும்போது நினைச்சேன்டா. ரெடியாரு, ஹெச்ஆர்ல இருந்து ஃபோன் வரும். இல்ல சார், நான் சும்மா யாருன்னு தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி அல்வெல்லாம் கொடுக்காத. சார் சாரி சார். என்ன சாரி? தெரிஞ்சே கலாச்சிட்டு சாரி கேக்குறியா? இப்ப பாரு உன்னை நான் என்ன பண்றேன். சார் சார் இப்ப பாருடா. ஹலோ சார். சார் நான் தான் சார். சார் கேண்டீன்ல சூசன் டீம்ல இருக்க ஒருத்தனை டீஸ் பண்ணிட்டாங்க சார். அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். வா மச்சான். ஐயோ அப்பா செம காமெடிடா. என்ன மச்சான் பெரிய பல்பா? என்னடா அதெல்லாம்? டேய் ராஜி அவங்க அப்பாக்கு அப்பயே போன் அடிச்சு வர வேண்டிய மாப்பிள்ளைய வர வேணாம் சொல்லிட்டாங்கடா. நீ தான் அதுக்குள்ள. டேய் நீ லட்சுமி கிட்ட பேசி ராஜியை வெறுப்பேத்தனல, அதான் பலிக்கு பலி புலிக்கு புலி. இதுல உனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் போல. ஆமா மச்சான், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் பல்ப் வாங்குறத பாக்குறத விட இந்த உலகத்துல வேற என்ன இன்பம் இருக்க முடியுமாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன்டா டே. ஆனா வேலையில பின்ற. தேங்க்ஸ்ண்ணே. இது வரைக்கும் வேலை தெரியாத ஆரம்பிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்கடா. நீயும் அப்படிதான் நினைச்சு கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காத சரியா? விடுங்கண்ணே, பழசெல்லாம் போய் பேசிட்டு. இதை மட்டும் நீ முடி, அப்புறம் பாரு நீ என்ன ஆகுறன்னு. சரிண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? எஸ். என்னது? புது இன்டர்காம் லிஸ்ட். வழக்கமா போடுற நம்பர் முன்னால 4 நம்பர் போடணும். என்ன மொபைல் நம்பர் மாதிரி இதையும் பெருசாகிட்டே போறானுங்க. யாரும் ஞாபகம் வச்சுக்க கூடாதுனா? வர வர இழைச்சிட்டே போற பிரியா. டயட்டிங்லாம் இருந்து உடம்ப வீணாக்கிடாத. பிரியா, ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு புதுசா ஆள் எடுக்கிறாங்க போல இருக்கு. அதனாலதான் டயட்டிங்கா? அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? இவன் ஒருத்த என்ன சொன்னாலும் ஷாக் ஆயிட்டு. இல்லண்ணா, இப்ப எதுக்கு நான் ஆள் எடுக்கிறாங்க? எனக்கு என்னடா தெரியும். ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு ஹெச்ஆர் ரூம்ல சொன்னாங்க. உன் காதுக்கு வரலையா? 2 ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. கால்ஸ் அட்டெண்ட் பண்ணி தனியா மேனேஜ் பண்ண முடியல. அதான் 3rd ஃப்ளோருக்கு இன்னொருத்தங்க எடுக்கறாங்க. அது எனக்கு தெரியுமே. கால்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணா பரவாயில்ல. அதை விட்டு வரம் போறவங்கலாம் சிரிச்சு சிரிச்சு போன் அட்டெண்ட் பண்ணா கஷ்டம்தான். இந்த பாரு பிரியா, முதல்ல வேலையை ஷேர் பண்ண ஆள் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா அப்ப வைப்பாங்க. திறமை இருக்கிறவங்களுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். நெட்டக்கு இல்லனா இன்னொரு டெக்குக்கு போறேன். ஆமாமா, திறமை இருக்கவங்களுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். அதுவும் உனக்கு பல திறமைகள் இருக்கே. எங்களை மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா மரியாதை கூடுன்றதெல்லாம் உங்க வேலையில இல்லைல்ல? ஏன் இல்ல? சும்மா சொல்லாத பிரியா. வெயிட்டு போட்டாலோ கல்யாணம் ஆனாலோ உடனே வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. என்ன பாக்குற? ஹீரோயின் மாதிரி தான் ரிசப்ஷனிஸ்ட் வேலையும். மவுஸ் குறைஞ்சதுன்னா உடனே பட்டன் தட்டுருவானுங்க. நான் பிரியா ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மூட் அவுட் ஆன மாதிரி இருக்க. டேய் மதனே, பிரியா மூஞ்ச பாரு, ஏதோ ஒரு மாதிரி இல்ல? ஆமாண்ணே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் இரு பிரியா, முக்கியமான ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்கணும் நானு. என்ன? சரி, புதுசா ஒரு ரிசப்ஷனிஸ்ட வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். எப்படி வேலையை ஷேர் பண்ணுவீங்க? பாதி கால நீ பேசுவ, மீதி கால அவ பேசுவாளா?
கேக்குறேன்ல சொல்லு பிரியா. தேர்ட் ஃப்ளோர் கால்ஸ் எல்லாம் அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. சிஇஓ மேனேஜர் கால்ஸ் எனக்கு வரும். ஓ அப்ப பெரிய ஆளுங்களெல்லாம் நீ தான் டீல் பண்ண போறேன்னு சொல்லு. பிரியாவா கொக்கா நான் மதனே? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மதன் கோவம் வர மாதிரியே நடிக்கிறா பாரு. உலக மகா நடிக்கடா அவ. நம்மளுக்கு தெரியாது அவளை பத்தி. டேய் என்னடா டென்ஷனா இருக்க? அவளை பத்தி சொன்னா கோவம் வருதா? இல்லண்ணே. அதானே பார்த்தேன். வேலையை பாடுறா, அதான்டா முக்கியம். சரிண்ணே. ஹலோ யாரு? ஓ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பேசுகிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இன்சூரன்ஸ் போடணுமா? ஓகே ஓகே. நாங்கள் நெட்டெக் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஏதாவது தேவையா? ஹலோ 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 ஹலோ. ஆட பாதி ஃபோனை வச்சுட்டான்டா. ஏமாமா என்னாச்சு? சேல்ஸுக்கிட்டே சேல்ஸ் தான். அவன் என்கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறான்னு கேட்டான். நான் பதிலுக்கு கம்ப்யூட்டர் வாங்கிக்கிறான்னு கேட்டேன். போனை வச்சுட்டான். நம்மள்து தான் வாங்கி வாங்கி சிவந்த கரமாச்சே. ஏய் கட்டத்தோர, மாமா போன் ஏன்டா நாட் ரீச்சபிளாவே இருக்கு? ஏன்? அது ஒரு பெரிய கதை மாமா. அந்த கதையை அப்படியே ஒன்லைன்ல சொல்லேன். நேத்து அந்த கால் சென்டர் கிளைண்ட் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு மாமா எஸ்கேப் பண்ணார்ல. ஆமா, அதுக்கு என்ன? மாமா கிளைண்ட்டையே பார்க்க போல. அப்புறம் தேவி தியேட்டர்ல பரதேசி பார்க்க போயிருக்காரு. அதை எதுக்குற அவர் தேவி தியேட்டர்ல போய் பாக்குறாரு? அவர் வீட்டு கண்ணாடியிலே பார்த்தா போதுமே. டேய் மாமா, படம் பார்க்க போறதுல அப்படி என்னடா பிரச்சனை? பொருடா, இவர் பரதேசி படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பைக் மாவன் கால் பண்ணிருக்கான். ஐயோ, அடா ஆமா மாமா, பரதேசி படம் பாக்குற ஆர்வத்துல மாமா கால் பண்றது பைக் மோகன் கூட தெரியாம நான் பரதேசி படம் பார்த்துட்டு இருக்கேன், ஐ வில் கால் யூ பேக் அட் இன்டர்வல்னு சொல்லி போன வச்சிருக்காரு. அப்புறம் என்ன, மோகன் எரிமலையா குமரி இருக்கான். எனக்கு இன்னைக்கு இதுக்கு விளக்கம் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி மெமோ வேற. எப்பா செத்தாண்டா சாத்தாப்பேன். எனக்கு என்னவோ மாமாக்கு இன்னைக்கு தான் கிளைமேக்ஸ் டேன்னு நினைக்கிறேன். டேய் இல்லடா, மாமா பத்தி உனக்கு தெரியாது. அவர் ஒரு பெரிய தில்லாலங்கடி. இதுக்கு பின்னாடி அவர் கன்ஃபார்மா ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பாப்ல பாரு. பாப்போம் பாப்போம் இது எப்படி மாமா சமாளிக்குதுன்னு. டேய் சமாளிச்சிட்டாரா, சமாளிச்சிட்டாரு. என்னடா சொல்ற? அபவுட் டர்ன் மாம்ஸ். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் சாமி. வணக்கம் மாமா. வணக்கம் சாமி. மாமா என்ன இது கோலம்? புலி சாமி, அந்த பைக் சாமி கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த மாலை சாமி. மாமா அமேசிங் சாமி. சாமியே சரணம். மாமா நீ இந்த மாதிரி ஒரு கெட்ட போட்டாலும் பைக் மோகன் உன்னை விட்டுருவான்னு நினைக்கிறியா? டேய் கண்டிப்பா விட்டுருவான்டா, விட்டுதான் ஆகணும். எப்படி நீ அதை அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? அந்த பைக் மோகனுக்கு ஃபேவரட் ஐயப்ப சாமி. மாலை போட்ட சாமிக்கு அவனால மரியாதை கொடுக்காம இருக்க முடியாது. என்ன மாமா சொல்ற? ஆமாண்டா, இந்த அன்புவை தான் அவனால திட்ட முடியும். அன்பு சாமி அவனால திட்ட முடியாதுல்ல. கலக்கிட்டியா மாமா? சாமி சென்டிமெண்ட் வச்சு அவனை சாச்சிருவியே. என்ன சாமி பண்றது? நம்ம மோகன் சாமியை ஏமாத்தி ஜூலை மாசம் வரைக்கும் ஓட்டுறதுக்காக கமல் சாமி மாதிரி தசாவதாரம் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏமாமா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறியே. வாட்ஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜி? எல்லாம் நாயுடு பேக்கரி தேங்காய் பண்ணுடா மாமா. ஆமா மாமா இப்படி அவசரப்பட்டு மாலைய போட்டியே, மலைக்கு போறதுக்கு காசுக்கு என்ன பண்ணுவ? என்ன மாமா சிரிக்கிற? டேய் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்டா. ஊத்திட்டான்டா. வா பழனி. சாமி சரணம். நண்பே மலைக்கு போறியா? ஆமா. எப்ப போற? போக வேண்டியதான். ஆமா, நீ ஐயப்பனுக்கு காணிக்கை ஏதோ பெண்டிங் இருக்குன்னு சொன்னியே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீ தினம் கேண்டீன் பேலன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நடையா நடக்கறியே. ஒரு 500 ரூபாய் ஐயப்பன் உண்டியில போட்டு பாரு, வர வேண்டிய பணம் பிச்சுக்கிட்டு வரும். அப்படியே சொல்ற? ஆமா. அப்ப இந்த 500 ரூபாய் உண்டியில போட்டுரு. பின்ன அப்புறம் வரும்போது உனக்கு நேந்திரங்காய் சிப்ஸும் அரவணை பாயாசம் வாங்கிட்டு வரேன். சாமியே சரணம். சாமி சரணம். எப்படி மாமா எப்படி மாமா இப்படி பின்ற? நான் சொல்லல, ஒரே செகண்ட்ல 500 ரூபாய் தேத்திட்டேன் பாரு. அப்புக்கு 500 ரூபாய் ரெடி. டவுனுக்கு எவனாவது ஒரு இளிச்சவாயன் கிடைக்காமலா போயிடுவான். சாயங்காலத்துக்குள்ள 5000 ரூபாய் தேத்திடலாம். மாமா இது ரொம்ப தப்பு மாமா. டே புலி, 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லடா. ஆனா மாமா சாமி குடுக்கற காசு மாமா அது. டேய் மாலை போட்ட எல்லாருமே சாமி தாண்டா. அகம் பிரம்மாஸ்மி. ரீட்டா சார், நான் மலைக்கு போறேன், ஏதாவது காணிக்கை செலுத்தணுமா? ஓ ஜீசஸ். அன்பு சார், நான் கிறிஸ்டியன்.
சாரி 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 சாரி. அப்போ அடுத்த மாசம் நான் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போறேன். அப்ப கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். தேங்க் யூ ரீட்டா. எப்படி தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் 6 மணினா 6 மணி கிளம்பிடலாம் இனிமேட்டு, ஓகேவா? இனிமேல் லேட் பண்றது எனக்கு பிடிக்காது. ஓகே, நான் விட்டு போயிடுவேன். விஷ்ணு ராஜி, நான் கிளம்புறேன். என்கிட்டயா சொல்றீங்க? ஆமா. வேற யார்கிட்ட சொல்றது பதிலா மாத்தி என்கிட்ட சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல விஷ்ணு, நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷங்க. இங்க நடுவுல யார்ட்டையாவது ஏதாவது சொல்லணுமா? இல்ல, ஒன்னும் தேவையில்ல விஷ்ணு. ஓகே மச்சான், கேட்டல? ம், கேட்டேன். விஷ்ணு, சொல்லுங்க ராஜி. நீங்க கார்ல தானே ஆபீஸ் வந்தீங்க? ஆமா. என்னை இன்னைக்கு கொஞ்சம் வீட்ல டிராப் பண்ண முடியுமா? என்ன மச்சான், முடியுமா? விஷ்ணு, உங்க கார் தானே? கார் என்னோட தான். ஆனா புரியல. எங்க நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்க. ஆனா கோவம் தான் கார்த்திகனை லைட்டா உதைப்பான். நீங்க அவனை கலாய்க்கிறது நல்லதுதான். ஓரளவுக்கு மேல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. என்ன விஷ்ணு, பயமா இருக்கா? ஏங்க, தைரியன்றதே பயம் இல்லாம நடிக்கிறதானே குருதி புண்ணல கமல் சொல்லியிருக்காரு. கட்டத்துறையா இந்த ஆபீஸ்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க பஞ்சாயத்துல என்னை இழுத்து கைப்புள்ளியா ஆக்கிடாதீங்க. கேக்குறாங்களா மச்சான்? கூட்டிட்டு போடா. டேய், நீ கோவமா சொன்னா கூட நான் நம்புவேன்டா. ஆனா சிரிச்சா சிக்கல் தான். மச்சான், நான் யார் லைன்லயும் குறுக்க போக கூடாதுன்றத என் பாலிசியா வச்சிருக்கேன். வரட்டா? பாய். ராஜி, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல கார்த்தி பொறுக்காம இருந்தா உங்களை டிராப் பண்றத பத்தி நான் யோசிக்கிறேன். வரட்டா? பாய். என்ன? என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கும் ஒண்ணும் இல்ல. ட்ராப் பண்ணுமா? வேணாம். விஷ்ணு கிட்ட கேட்டீங்க? கார்னா வேணும், பைக்னா வேணாம்ல. சரி, ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நான் லக்ஷ்மி கிட்ட பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நான் ஏன் கோவப்படணும்? பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. நான் லக்ஷ்மி கிட்ட பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? என்ன மாப்பிள்ள பக்கம் வந்தா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? முதல்ல நான் தான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சரோ அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கும் ஆன்சர். ஒரு நிமிஷம். முதல்ல நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், தப்பா எடுத்துக்கூடாது, முக்கியமா அழக்கூடாது. மனசுல இருக்கிற உண்மையை வெளிப்படையா சொல்லணும். வேணா கார்த்திக், அதை மட்டும் கேட்காத. பட்டுன்னு போட்டு உடைச்சிடாத ப்ளீஸ். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு உங்ககிட்ட இருந்து தெளிவான பதில் வேணும். வேணா கார்த்திக் ப்ளீஸ், இப்ப அந்த கேள்வியை கேட்காத. கேட்கவா? வேணா வேணா வேணா. நமக்கு நடுவில் என்ன இருக்கு? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நமக்குள்ள இருக்கிறது என்ன வெறும் நட்பா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவதா? தெரியல. என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு தெரியல. சொல்லுங்க ராஜி. தெரியலடா முட்டாள். என்னன்னு தெரியல. பெரிய இவன் மாதிரி இப்படி நேரா கேக்குறான். ராஜி, முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுங்க கார்த்திக். அது நான் உண்மையை சொல்லி ஒரு வேலை நீ கோச்சிட்டு போயிட்டா, இல்லை வேலை விட்டுட்டே போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன் தான் யோசிக்கிறேன். எந்த விதத்துலையும் உன்னை நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வெறும் ஃப்ரெண்ட் இல்லை, அதுக்கும் மேலே. அதான் எப்படி சொல்லணும்னு தெரியல. சொல்லுங்க கார்த்திக். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்க. முதல்ல நீங்களே சொல்லிடுங்களேன். நான் நான் உங்களை என்னோட நல்ல ஃப்ரெண்டாக தான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை, நான் முதல்ல சொல்லலை. நீங்க இன்னும் சொல்லவே இல்லை. நான் தான் சொல்ல முடியல, எனக்கு தான் சொல்ல தெரியல. நீயாவது சொல்லண்டா. உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சேம், உங்களை மாதிரி தான். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கும் தான். ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட்.